என்ன சொல்லுங்க. இப்போ எல்லாரையும் கூட்டணும், எல்லாருக்கும் குங்குமஞ்சா கொடுக்கணும். அத்தை அவங்க வீட்லயே எல்லாரும் பூஜை பண்ணிருக்காங்க அத்தை. என்னையும் வந்து கூப்பிட்டு தான் போனாங்க. அவங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும் அத்தை. இப்போ அவங்க அம்மாவை கூட்டணும். அப்போ அதுக்குள்ளேயும் அத்தை பூஜைக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வருஷம் ஆகுது அத்தை. இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க அத்தை. எல்லாம் நீயே சொல்லின்னு கதப்பா கூட்டணும். அப்போ உங்க அம்மாவை என்ன நீ வா உட்காரு. குங்குமஞ்சா எடுத்துக்கோ. இன்னைக்கு வரலட்சுமி பூஜை இன்னைக்கு. ஐயோ வேணா அண்ணி, அதெல்லாம் நான் வச்சுக்க கூடாது. யார் சொல்லிந்து வச்சுக்க கூடாதுன்னு? வாய்மண்டா உட்காரு. அண்ணி எந்த நல்ல விஷயத்துக்கும் நான் போறதில்ல அண்ணி. ஏன்னா உங்களுக்கு தெரியல புருஷன் இல்லைன்னு. சுமங்கலி பூஜைக்கு, தாலி பிரிச்சு கவுக்குறது, சீமந்தம், இதுக்கெல்லாம் நான் போறதில்ல அண்ணி. ஏன் நீ என்ன கூப்பிடுறீங்க? யார் என்ன சொல்றாங்களோ அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. உன் பிள்ளைங்களுக்கு இது உன் பிள்ளைங்களுக்கோசரம் நீ குங்குமஞ்சா வச்சுதான் ஆகணும். பாரு நான் சொல்றேன், இவங்க அது பேசுறாங்க இது பேசுறாங்க, நீங்க பண்ணாதீங்க. புருஷன் இல்லாதவங்களை தான் கூப்பிட்டு நீங்க நிக்க வச்சு குங்குமஞ்சா கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகை எல்லாமே பண்ணோம். புருஷன் இருக்கிறவங்கள கூட பின்னால தூக்கி போடுங்க. நம்மளுக்கு கொடுத்து இந்த கடவுள் அந்த குங்குமஞ்சா தான். புருஷன் இருக்கணும், புருஷன் இல்லைனால இதெல்லாம் நம்மளா தெரிய சாங்கியம் தான் இது. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு சந்தோஷம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல இருந்து நீங்க எல்லாமே மாத்தணும். மாத்தி அவங்க தான் நல்லா கலக்கலன்னு இருக்கணும். எல்லாரும் வீட்லயும் அவங்க தான் முன்ன காலை எடுத்து வைக்கணும். இது மட்டும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா பொண்ணா பொருந்துங்க, எல்லாருமே தவறுங்க தான். யாரும் தவற மாட்டாங்கன்னு இல்லை. இந்த வருஷத்துல இருந்து நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க சுமங்கலி பூஜை பண்ணுங்க. நீங்க நல்லா தீக்குல சுமங்கலியா இருக்குவீங்க. உக்கார் வா, உக்கார் பார்வதி. எல்லாருக்கும் ஹாப்பி வரலட்சுமி பூஜை. எல்லாரும் நல்ல மாதிரியா சந்தோஷமா கொண்டாடுங்க.